அகாரோ எலக்ட்ரிக் ட்ரில் வித் டூல் செட். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அப்புறம் இதே மாதிரி வேற என்ன ப்ராடக்ட் அமேசானில் இருக்குது, பர்சனல் யூஸ்க்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், அஃபிஷியல் யூஸ்க்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். புதுசாக ஏதாவது ஸ்பெஷலான ப்ராடக்ட்ஸ் ஃபியூச்சரில் ஒருவேளை அப்டேட் ஆனாலும் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பாக்ஸோட ஓவரால் வெயிட் 5 kg அண்ட் 800 grams, ஓவரால் 6 கிலோ வருது. ஸோ இதோட மாடல் நம்பர் ED2105. அதே போல் வாரண்டி 6 months ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாரண்டி கார்டு கண்டிப்பாக பாக்ஸ் உள்ளே இருக்கும். அதே போல் பாக்ஸோட சைடு வியூலையும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட MRP ஆல்மோஸ்ட் 7000 தான், 5 rupees கம்மியாக இருக்குது. இதை நான் வாங்கும்போது 3300க்கு வாங்கினேன். இது கம்ப்ளீட்டாக ஒரு சைனா ப்ராடக்ட். பட் பர்சனல் யூஸுக்கு மட்டும் இல்லை, அஃபிஷியல் ஒர்க்குக்கு கூட இது தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஓரளவு ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட் தான் இதில் இருக்கும். ஏன்னா இதே பிராண்டில் செப்பரேட்டடாக நான் ஒரு சில ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஓவரால் இதை நான் பை பண்ணிட்டேன். இது கம்ப்ளீட்டாக என்னோட ஓன் பர்பஸ்க்கு தான் இதை நான் வாங்கியிருக்கேன். இதை லாக் பண்ணுறதுக்கான கிளிப் இரும்பில் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ஸ்பெஷல். ஏன்னா அடிக்கடி இதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக்னா டெஃபினட்டாக சீக்கிரம் போயிடும். ஸோ மெட்டல் ஒரு ப்ளஸ் தான். இதில் ஓவரால் 115 பீஸ் இருக்கிற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம கவுண்ட் பண்ணும்போது 55 ப்ராடக்ட் தான் நமக்கு விசிபிளாக இருக்கும். ஆனால் ஓவரால் இதில் 115 ப்ராடக்ட் இருக்குது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் மோஸ்ட்லி ஆரஞ்ச் அண்ட் பிளாக் லுக்கில் தான் இது இருக்குது. பட் கேமராவில் நீங்கள் பார்க்குறத விட நேரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, அதில் ட்ரில் மிஷின் பற்றின எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இருக்குது. வாரண்டி கார்டில் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறத பார்க்கலாம். இதுக்கு பேர் ஸ்பிரிட் லெவல் டூல். ஸ்பிரிட் லெவல் டூலில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 3 ஆங்கிளுமே இருக்குது. வெர்டிக்கல், ஹரிசாண்டல், 45 டிகிரியும் அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கும் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஓவரால் லெங்த் பார்த்தீங்கன்னா 23 சென்டிமீட்டர் இருக்குது. பர்சனல் யூஸுக்கு இதை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணோன்னு சொல்ல முடியாது. பட் டூல் கிட்டில் இது இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சாதாரண கேமரா ஸ்டாண்டில் இப்போ இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்பிரிட் லெவல் டூல் வச்சு தான் கேமரா ஸ்டாண்டே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. ஆல்ரெடி சாக்கெட் இருக்குது, இருந்தாலும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் மேக்னெட்டிக் வேறு இருக்குது. எல்லாருமே ஸ்க்ரூ டிரைவரில் மேக்னெட்டிக் இருக்கணும்னு விருப்பப்படுவோம். பட் மோஸ்ட்லி இருக்காது. இதில் ரெண்டுமே ரொம்ப நீட்டாகவே ஒர்க் பண்ணுது. சேம் மாடல், அதே குவாலிட்டியில் ஸ்க்ரூ டிரைவருக்கான சாக்கெட்டும் இருக்குது. இதுவுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மாடல்ஸ். பர்சனல் யூஸுக்கு நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் போதும். பட் அதிலே நிறைய மாடல் இல்லாட்டி கூட நிறைய சைஸ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கான பிட்ஸ், ஸோ இது டெஃபினட்டாக பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரூ டிரைவர் செட்டுக்கு நம்ம அடிஷ்னலாக எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நீ வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதுவே தாராளமாக போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் டிஜிட்டல் டெஸ்டர். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க டெஸ்டர் தான், லைட் மட்டும் எரியிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். பட் இதில் டிஜிட்டலில் வேல்யூ காமிக்கும். கொஞ்சம் பவர்லலாம் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பர்சனல் யூஸ்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். பெரிய எலக்ட்ரீஷியன் அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எலக்ட்ரீஷியனை கூப்பிட்றது தான் நல்லது. ஸோ இதை ஸ்க்ரூ டிரைவர் பர்பஸுக்கே தான் நான் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். பவர்லாம் செக் பண்ணுற ஐடியாலாம் நான் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஸ்மார்ட்டான ப்ராடக்ட். அப்புறம் ஆலன் கீஸ், எல்எங்கி அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் ஓவரால் 8 ஐட்டம் இருக்குது. மேக்ஸிமம் இப்போ வரக்கூடிய ரோலிங் சேர்ஸில் எல்லாமே ஆலன் கீஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரியோ டைட் பண்ணுற மாதிரியோ இருக்கும். ஏன்னா முன்னாடி எல்லாமே ஸ்பேனர் டைப், இப்போ எல்லாமே ஆலன் கீஸ் மூலமாக தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி ஹேண்டில் நம்ம ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் ரோலிங் சேரில் இது கண்டிப்பாக தேவைப்படும். இதில் மினிமலான சைஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா ஸ்பேனர் கூட நம்ம யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த ஆலன் கீஸ் அவ்வளோ ஈஸியாக எல்லார்ட்டையும் கிடைக்காது. ஸோ யார்ட்டையும் நம்ம ஆலன் கீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல குவாலிட்டியாக வேறு இருக்குது. இதில் ஒரு மாதிரியான கோட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக துரு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ட்ரில் மிஷினுக்கான பிட்ஸ். ஓவரால் இதில் 9 பிட்ஸ் இருக்குது. இதில் மீடியம் சைஸ்லேருந்து பெரிய சைஸ், அதிகமாக நம்ம பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணுற பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. பட் ஸ்மால் சைஸ்லேயும் ஒரு 2 பிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு சில சின்ன ஸ்க்ரூ யூஸ் பண்ணும்போது ஸ்மால் சைஸ் தான் நமக்கு அதிகமாக தேவைப்படும். இதில் ஃபஸ்ட்டு 3மே பார்த்தீங்கன்னா காங்கிரீட்கான பிட்ஸ். அப்புறம் வுட்டில் யூஸ் பண்ணுறதுக்கான பிட்ஸ் இருக்குது. கடைசியாக இந்த பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே ஸ்டீலில் யூஸ் பண்ணுற பிட்ஸ். ஸ்டீலில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப்பானால் கூட நம்ம மேலே பட்டுரும். அப்புறம் அட்ஜஸ்டபிள் நைஃப். இதில் கொஞ்சம் பிளேடும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எக்ஸ்ட்ரா கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு சொல்கிறதுக்கு எல்லாமே அவங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் எப்படினாலும் இந்த ஒரு பிளேடு முடிஞ்சதுக்கப்புறம் அடிஷ்னலாக நம்ம பிளேடு வாங்குற மாதிரி இருக்கும்.
இதில் எனக்கு தெரிஞ்சு ட்ரில் பிட்ஸும் பிளேடும் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும் கம்பல்சரியாக. அதில் ட்ரில் பிட்டு கூட நம்ம பர்சனல் யூஸுக்கு பெரிய அளவில் யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் பிளேடு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த பிளேடு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பிளேடு வாங்கிக்கோங்க. பட் நைஃபோட குவாலிட்டி ரொம்ப பெட்டராகவே இருக்குது, ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்குது, ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சாக்கெட் ரெஞ்ச், அதாவது நட்டு போல்டை கலத்துறதுக்கோ டைட் பண்ணுறதுக்கான இது ஒரு மாதிரியான ட்ரில் பிட்டு தான். ஏன்னா ட்ரில்லிங் மிஷினில் மாட்டி தான் இதை நம்ம கலத்துறதுக்கோ டைட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ண போகிறோம். பட் நல்ல டைட் பண்ணுறதுக்கு எப்படினாலும் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணால் தான் நமக்கே ஒரு திருப்தி இருக்கும். பட் மோஸ்ட்லி கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன்ஸ் எல்லாருமே டைட் பண்ணுறதுக்கும் லூஸ் பண்ணுறதுக்கும் இதே தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஸ்பேனர் வச்சு பண்ணும்போது ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த போல்டு ஈஸியாக டேமேஜ் ஆயிரும். பட் இது எல்லா சைடுமே சேர்த்து டைட் பண்ணும்போது நட்டு ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுலேயே ஆல்மோஸ்ட் சின்ன சைஸ்லேருந்தே அதிகமாக பர்சனல் யூஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப ஸ்பெஷல் தான். அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளதுக்கு வச்சிடலாம். அப்புறம் ஃப்ளெக்சிபிளாக ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன கிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமான பொசிஷனில், அதாவது எல் டைப்பில் ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ண முடியல அப்படின்னா இது அப்படியே மடக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதையும் பர்சனல் யூஸுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ட்ரில்லிங் மிஷின், நைஃப், இந்த ரெண்டையுமே இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அப்புறம் மெஷரிங் டேப், இதில் இருக்கிற ஸ்கேல் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் ஓகே தான், ஏன்னா பர்சனல் யூஸ்க்கு பண்ணுறவங்க பெரிய அளவில் ஃபீட்டை பற்றியோ இன்ச்சஸை பற்றின அவேர்னஸ் இருக்காது, சென்டிமீட்டர் தான் நமக்கு அதிகமாக மைண்டில் வரும். அதே போல் இந்த டேப் 3 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஆல்மோஸ்ட் 9லேருந்து 10 ஃபீட்டுக்கு உள்ள வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் சின்ன லெவல் டைமென்ஷனை தான் நம்ம மோஸ்ட்லி மெஷர் பண்ணுவோம். ஸோ சென்டிமீட்டரில் இருக்க ஒரு யூனிக்கான டேப். இந்த டேப்பையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், ஏன்னா இதில் ஒரு லாக் இருக்குது, அந்த லாக்கை சரியாக பண்ணல அப்படின்னா கையில் வெட்டிடும். ஸோ கவனமாக யூஸ் பண்ணுங்கள். இன்ச்சஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, சென்டிமீட்டர் இருக்கும், பட் இதில் சென்டிமீட்டர் மட்டுமே இருக்குது, ஒரு ஸ்பெஷல் தான். இந்த என்டையர் டூல் கிட்லேயே டேப் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கட்டிங் பிளேயர், இது கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் பட் ஓகே தான் நினைக்கிறேன். அதிகமாக நம்ம நைஃப் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க பிளேடை நொடிச்சு விடுறதுக்கு இந்த கட்டிங் பிளேயரை யூஸ் பண்ணிக்கோங்க, கையை வச்சு பண்ண வேண்டாம். இதோட ஓவரால் சைஸ் 17 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது போக அடிஷ்னலாக கட்டிங் பிளேயரை வச்சு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்க சின்னதாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இதில் ஒரு ஹேண்டில் வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா எலக்ட்ரீஷியன்ஸ்லாம் இந்த பிளேயர் அதிகமாக கரண்ட்லேயே யூஸ் பண்ணுவாங்க. பட் பர்சனல் யூஸுக்கு மோஸ்ட்லி பவர் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் யூஸே பண்ண வேண்டாம். அப்புறம் கிளா ஹேமர்னு ஒன்று இருக்குது, பர்சனல் யூஸுக்கு இது தாராளமாக போதும். ரொம்ப நாளாக ஒரு ஹேமர் வேணும்னு நினச்சேன், எனக்கு இது ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இதுவுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஓவரால் 14 சென்டிமீட்டர் இருக்குது, அதுவும் 2-in-1 இருக்குது. 2 பர்பஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஆணியை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே அரக்கு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், ஏன்னா மோஸ்ட்லி ஹேமரில் அப்படியே ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்டீல் அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும் சில டைமில். பட் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் இந்த சுத்தியில் யூஸ் பண்ணும்போது கவனமாக யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்டீல் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இந்த அரக்கில் இது எந்த அளவுக்கு ஜாயிண்டாக கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல, ஸோ கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ஹேண்டில் கொஞ்சம் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்கறதுனால நல்ல கிரிப் இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் அட்ஜஸ்டபிள் ரெஞ்ச், இது மங்கிஸ்தா ஸ்பேனர்னு யார் இதுக்கு நேம் வச்சாங்கன்னு தெரியல, அதிகமாக அந்த நேமில் தான் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணுது. பட் ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஸ்டக் ஆகாமல் இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ கொஞ்சம் ஆயில் இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. இது ஓவரால் 20 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்குது. கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மெட்டல் தான், பட் ஹேண்டிலுக்கு தனியாக ஒரு கேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கிரிப் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இது எந்த போல்டில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் நல்லா டைட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அந்த போல்டு டேமேஜ் ஆயிரும். ஏன்னா இது ஃப்ளெக்சிபிளான சைஸில் இருக்கிறதுனால நம்ம இஷ்டத்துக்கு அரைக்குறையாக லைட்டாக வச்சு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம், சடனாக அந்த நட்டு டேமேஜ் ஆயிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ட்ரில் மிஷினுக்கான செட். ட்ரில் மிஷினில் எக்ஸ்ட்ரா ஒரு சில பார்ட்ஸ் இருக்குது, அதை வெளியில் எடுத்து வைக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, அப்புறம் ஸ்க்ரூஸ், சாக்கெட், ஃபிஷர், இதை சில எலக்ட்ரிஷியன்ஸ் பிஸ்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டூலில் இது ஒரு பெரிய ஸ்பெஷல். இதில் ஒரு ஆள் 3 சைஸஸ் இருக்குது. ஸ்க்ரூ தாராளமாக இது போதும்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் நம்ம கரெக்டாக ஓப்பன் பண்ணலன்னா இது மிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த லாக்கில் இது கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஆனால் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடுது, பட் அது ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இது உள்ளே வச்சுக்கோங்க. எந்த ஸ்க்ரூ செட் வாங்கினாலும் ஒரு 20 நம்ம வாங்கினாலே தாராளமாக போதும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஓவரால் கவுண்ட் பண்ணும்போது 115 பீஸ் இருக்காது. பட் இதில் இருக்க ஃபிஷர், ஸ்க்ரூ எல்லாமே சேர்த்து தான் ஓவரால் 115 பீஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். கடைசியாக இதே பொசிஷனில் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடணும். இது ட்ரில்லோட டெப்த்துக்கான ஸ்கேல். இதில் வேல்யூ இருக்குது. ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணாலுமே இனிஷியலாக தப்பாக தான் எப்படினாலும் வரும், ஏன்னா ட்ரில் மிஷின் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய உட்டன் பிளேட்டில் அதிகமான ட்ரில் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் மிஷினை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல் பெரிய அளவு நமக்கு தேவைப்படாது, இந்த செட்டோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் அட்ஜஸ்டபிள் ஹேண்டில். பொதுவாக ஃப்ளோரில் உட்டில் போடும்போது தேவைப்படாது, ஆனால் காங்கிரீட்டில் போடும்போது கொஞ்சம் ஹார்டான சர்ஃபேஸில் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வால் பொசிஷனில் போடும்போது கை ஒழியும், அந்த டைமில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ட்ரில் மிஷினை பற்றி பார்க்கலாம். இது நம்ம கண்ட்ரி ரீஜியன் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த கண்ட்ரிக்கு என்ன மாதிரியான கேபிள் போர்ட் வேணுமோ அந்த ஸ்டைலில் கொடுப்பாங்க. பட் நம்ம இந்தியன் ஸ்டைலுக்கு ஏற்ற போர்ட் இதில் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக எதுவும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரில்லிங் மிஷினுக்கான ஸ்பெசிஃபிகேஷன், இதுக்கு பேர் அட்ஜஸ்டபிள் டார்க் ஸ்லைடிங் ஸ்விட்ச். இந்த கீ யூஸ் பண்ணி ஒரு ட்ரில் பிட் நம்ம வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக டைட் பண்ணணும். இதை வச்சு தான் கலத்தவும் செய்யணும். பேருக்கு நம்ம மாட்டணும் அப்படின்னா ட்ரில் பிட் கலந்துரும். ஸோ நல்லா டைட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் மோஸ்ட்லி கரண்ட்லி அன்அவைலபிள்னு இருக்கும். ஏன்னா இது வந்த உடனே சோல்ட் அவுட் ஆயிரும். அப்புறம் அகைன் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ரைஸோட. ஸோ இந்த ப்ராடக்ட்டை விஷ்லிஸ்ட்டில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா டூல்ஸுமே செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணுங்கள். ஒருவேளை இந்த டூல் செட் எப்போயுமே அன்அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா ரெக்கமெண்டேஷனில் ஒரு சில டூல்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பை பண்ணும்போது 3000 சம்திங்கில் இருந்துச்சு. ஒர்க்கு பேஸ்டாக வாங்குறீங்க அப்படின்னா போஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஜெர்மன் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது 4000 சம்திங் இருக்குது. பட் இதே ரெலவெண்ட்டான ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்னா ஐபில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதோட ப்ரிவ்யூ காமிக்கிறேன். இது எக்ஸாக்டாக அகேரோ ப்ராடக்ட் மாதிரியே இருக்கும். ஸோ ஒருவேளை அது அவைலபிள் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அகேரோவை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 200 கம்மி தான். பட் இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாலும் அதோட கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஆனால் ஹோம் யூஸுக்கு இது தாராளமாக போதும். அகேரோ இல்லை அப்படின்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதே போல் ஏகன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஓவரால் 750 வாட்ஸில் இருக்கும். இது அகேரோவை விடையும் ஐபிளோடையும் மிடில் உள்ளது. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கம்மியாகவே இருக்குது. ஹோம் யூசேஜுக்கு தாராளமாக இதுவும் போதும். எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் ஐட்டம் நிறைய இருக்குது. ஆனால் இதில் ஆக்ஸா பிளேடு ஒன்று இருக்குது. அது போக எக்ஸ்ட்ரா ஒரு சில டூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரியும் எது அவைலபிள் இருக்கோ அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். போஷ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி மெஷின்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரில்லிங் மிஷினில் இதில் ட்ரில் பிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது எல்லாத்துலேயுமே. அது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி சின்ன சைஸில் இருந்தே இருக்குது. இதில் எந்தெந்த ட்ரில் பிட்டை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மேனுவல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் டேப் ஒன்று வச்சுருக்காங்க. அட்ஜஸ்டபிள் பிளேடோட ஒரு நைஃப் இருக்குது. ட்ரில் பிட்டும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஹேமர் ஒன்று இருக்குது. கம்ப்ளீட்டாக ஸ்டீலில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் இருக்க ஸ்டீல் தனியாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட்டிங் பிளேயருமே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா போஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் ஸ்டான்லி அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுலேயும் நல்ல டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனோட குவாலிட்டியோடு இருக்குது. இதில் ட்ரில் பிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. அது சொல்லப்போனால் அதிகமாக நமக்கு தேவையான சைஸே இது தான். இதில் ஸ்மால் சைஸில் இருக்குது. நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒன்று மட்டும் அகேரோ டூல் கிட்ஸில் சேர்த்துருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே போல் நைஃப், ஏலன் கீ, இதுலேயும் ஹேமர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ஃபுல்லாகவே ஸ்டீல் டைப்பில் இருக்குது. இதில் டெஸ்டர் கொடுத்துருக்காங்க. பவர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத லைட்டை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்டாக இருக்குது. ஒருவேளை இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இது ப்ரைஸுமே அண்டர் 3000 தான். அதே போல் எனான் ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது. இதுவுமே கம்மியாக தான் இருக்குது. ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 300 கம்மியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரில் பிட்ஸ் எல்லாமே சின்னதாக இருக்குது. ஹோம் யூஸுக்கு ட்ரில் பிட்ஸ் சின்ன சைஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதை கவனித்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட் வாங்குங்க. பட் எனக்கு ட்ரில்லிங் மிஷின் பெரிய ஃபோக்கஸ் இல்லை. ஜஸ்ட் ஒரு டூல் கிட்டுக்காக நான் அகேரோ ப்ராடக்ட் வாங்கினேன். ஏன்னா என்கிட்ட ட்ரில்லிங் மிஷினில் வேறு சில பிட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு அது பெரிய அளவில் தேவைப்படாது. பட் நீங்கள் வாங்கும்போது சின்ன சைஸ் ட்ரில் பிட் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. இதுலேயும் ஹேமர் அதே ஸ்டைலில் இருக்குது. ஸ்க்ரூ டிரைவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ட்ரில்லிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. 2 பெரிய சைஸ் இருக்குது. இது அகேரோ ப்ராடக்ட்டில் கிடையாது. ஹேண்டில் வந்து இந்த ஸ்டைலில் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரில்லிங் மிஷினில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன், இதுலேயும் லெவல் இண்டிகேட்டர் இருக்குது. அதே போல் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்கேல் இந்த ஹேண்டிலில் மாட்டிட்டு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பிகினிங்கில் வுட்டில் நிறைய ட்ரில் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் ட்ரில்லிங் மிஷினில் இருக்கக்கூடிய இந்த கீயை இந்த ஹோல்டரில் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ட்ரிகர் பட்டன், ஸ்பீடு கண்ட்ரோலுக்கான பட்டன். ஒரே ஸ்பீடில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரிவர்ஸ் ஃபார்வேர்டுக்கான ஸ்விட்ச் ஒன்று இருக்குது. ஒரு கரெக்டான ஸ்பீடில் வேணும் அப்படின்னா இதை வச்சு லாக் பண்ணிக்கலாம். இதில் இருக்க எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கடைசியாக நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி மோர் தென் 1 டூல் இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எடுக்கும்போது ரெண்டாவது எப்படி வைக்கணுங்கிற ஐடியா இல்லாமல் போயிடும். அந்த ஃபோட்டோ பார்த்து கூட நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கரெக்டாக வைக்கல அப்படின்னா ஒன்று டூல்ஸ் மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக க்ளோஸ் ஆகாது. ஸோ எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல் செட் லைஃப் டைம் நம்ம கூடவே இருக்கும். ஒரு சூப்பரான டூல் செட். முடிஞ்ச வரை கிட்ஸ் தொடாத அளவுக்கு இது ஒரு சேஃபான இடத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பார்க்கும்போது ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கோ விளையாடுறதுக்கோ சூட்டபுளான ஒரு அட்ராக்ஷன் இது கொடுக்கும் குழந்தைங்க பார்க்கும்போது. பட் இதை முடிஞ்ச அளவுக்கு அவங்க கையில் வைக்க வேண்டாம். ஏன்னா நைஃப் இருக்குது, ட்ரில்லிங் மிஷின் இருக்குது. ஒர்க்குக்கு இது ரொம்ப கன்வீனியண்டான பொருளாக இருந்தாலும் கொஞ்சம் டேஞ்சரான பொருள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிட்ஸோட கண்ணிலே படாத அளவுக்கு வச்சுக்கோங்க.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.